அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவு. ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி முதல் இது 100% தங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 7 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானமாகிய 4இல் வக்ரகதியில் திரும்பிய வித்யாகாரகரான புதன் 3இல் நுழைந்து அங்கு வலுவிழந்த நிலையில் சஞ்சரித்த நிலையில் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். ராசியின் அதிபதியான குருவை தனது பார்வையில் நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்க்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். ஆனால் குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் கூட ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த தருணம் தைரியம் வலுப்படக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே தைரிய ஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் ராசிக்கு சப்தமாதிபதியும் கர்மாதிபதியுமாக திகழக்கூடிய புதன் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்துவதோடு நுணுக்கமாக பல்வேறு வகையான பணிகளில் சிறப்பாக முடிவெடுப்பதோடு பல்வேறு வகையான சங்கடங்களை மறைந்து மகிழ்ச்சி பிறக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. எனவே திட்டமிடுதலை காட்டிலும் இந்த தருணத்தில் பெரிய அளவிலான காரிய வெற்றியும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. பொதுவாக வித்யாகாரகரான புதன் சாதகமற்ற முறையில் சஞ்சரிக்கும் போது நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகள் பல்வேறு வகையான எளிமையான முடிக்கக்கூடிய பணிகளை சிக்கல் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் உருவாகும். ஆனால் தற்போது அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தவிர்த்தறிந்து மிக கடினமாக இருக்கக்கூடிய பணிகளை கூட எளிதிலும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்போது மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சூரியனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அதோடு மட்டுமல்லாது வித்தை, கணிதம், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுவாபம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நல்ல மாற்றம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு. வித்யாகாரகரான புதனின் அமைப்பு இப்படி இருக்கும்போது பல்வேறு வகையான சிரமங்கள், தடைகள் உறுதியாகவே விலகும். அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த தருணம் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் உறுதியாகவே மாற்றி கொடுக்க போகிறார். எனவே வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் காரிய தடை என்று இருக்கக்கூடிய பல காரியங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகி நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் தைரியஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் தனது சப்தம பார்வையை 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தின் மீது செலுத்துவதால் பல்வேறு வகையில சிரமம், தடை, தாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது.
மேலும் குடும்பத்தில் பல்வேறு வகையான சிரமங்கள், டென்ஷன்கள் நீங்கி பல பணிகளை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். இந்த தருணத்தில் துணிச்சலாகவும் தைரியமாகவும் பல்வேறு வகையான முடிவுகளை எடுத்து மிக சிறப்பான வளர்ச்சியை உருவாக்கி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிகவும் வலுவாக பெருவாரியான கிரகநிலைகள் சற்று சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் வித்யாகாரகரான புதனும் வக்ர நிவர்த்தி பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான தடை, சிரமம் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. மனதிற்கு பிடித்த நல்ல உகந்த வேலையானது உங்களுக்கு இந்த தருணத்தில் நிச்சயம் கிடைக்குங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடும். எனவே இந்த தருணத்தை சரியானதாகவும் மிக சிறப்பானதாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபடுங்க. மிக சிறப்பான மாற்றங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வரும். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் கடினம் என்று நினைக்கக்கூடிய பல காரியங்களை தடைதாமதம் இல்லாமல், சிரமம் இல்லாமல், சிக்கல் இல்லாமல் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான சூழல் நிறைவாக கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தில் தொழில்துறை, வியாபாரத்துறையில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. பழைய கடன்களை அடைத்து நன்மை நிறைவாக பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக கிடைக்கிறது. இந்த தருணத்தில் புதிய முயற்சிகள் மிகப்பெரிய அளவிலான லாபத்தையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிகவும் சாதகமாக அமைய போகிறது. எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை தகர்த்தறிந்து இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு நிச்சயமாக கிடைக்கும். மேலும் இந்த வேளையில் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை நுணுக்கமாக கண்டறிந்து அதில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த வேளையில் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் சிறப்பான முன்னேற்றம் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு மாணவர்கள் கல்வியில் அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதோடு மட்டுமல்லாது உயர்கல்வி சார்ந்த பணிகளும் சாதகமாக அமையும். மேலும் இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத ஏதோ ஒன்று உறுதியாக நன்மை நிறைந்தவையாக நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை.